How do you see it now in hindsight? தற்போது பின்னோக்கி பார்க்கும்போது இதை நீங்கள் எவ்வாறு கருதுகின்றீர்கள்? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் இந்த மோதலுடன் எவ்வித தொடர்புமற்ற ஒரு கப்பலை மூழ்கடித்தமை ஒரு துணிச்சலான ஆக்கிரமிப்பு போர் மற்றும் சட்டவிரோதமான செயல் என நீங்கள் நம்புகின்றீர்களா? Well, I mean, it's a question of Indian Ocean identity because Indian Ocean is. இது இந்து சமுத்திரத்தின் அடையாளம் குறித்த ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்திய பெருங்கடல் ஒரு பாதுகாப்பான வலயம் என்று அறியப்படுகின்றது. சர்வதேச வர்த்தகம் எமது பிராந்தியத்தின் ஊடாக நடைபெறுவதற்கு அதுவே ஒரு முக்கிய காரணமாகும். ஆனால் இப்போது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஒரு வெளிநாட்டு கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்ட முன்னுதாரணமாகும். இது சட்ட ரீதியான கேள்வியாக அல்லது தார்மீக ரீதியானதா என்பது குறித்து புத்திஜீவிகளும் அரசியல்வாதிகளும் பல ஆண்டுகளாக விவாதிக்கலாம். Take into consideration there is a precedent. There is a precedent in Indian Ocean where a foreign vessel been attacked. As I said, whether the action is right or wrong is to be debated. No, don't debate it. You tell us where you. இல்லை, நீங்கள் இதை விவாதிக்க வேண்டாம். உங்கள் நிலைப்பாடு என்னவென எமக்கு கூறுங்கள். இது சட்டவிரோதமானதா? இது தார்மீகமற்றதா? இலங்கை கடற்பரப்புக்கு மிக அருகில் விசாகப்பட்டினத்துக்கு அப்பால் உள்ள பிரத்யேக பொருளாதார வலயத்தில் அமைதியான முறையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு ஈரானிய கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டோர்பிடோ தாக்கல் நடத்தியுள்ளது. It can be argued as it is illegal. ஆம், நீங்கள் இதனை சட்ட ரீதியாக பார்த்தால் இது சட்ட விரோதமான என்று வாதிட முடியும். ஆனால் இன்றைய சூழலில் சர்வதேச சட்டம் ஒன்று உள்ளதா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் மத்திய கிழக்கிலோ அல்லது வளைகுடா போரிலோ நடப்பவற்றை பார்த்தால் அவர்கள் ஒரு காலத்துக்கு முன்பு எமக்கு கூறிய சர்வதேச சட்டம் மற்றும் மனித உரிமைகள் போன்றவற்றை அவர்களே கேள்விக்குட்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளனர். எனவே நான் கூறியது போன்று இதன் சட்டபூர்வமான தன்மை தொடர்பில் புத்திஜீவிகள் வாதிடலாம். ஆனால் இந்த சமுத்திரத்தின் தார்மீக விழுமியங்கள், அறநெறிகள் மற்றும் நடைமுறைகள் தெளிவாக மூறப்பட்டுள்ளன. அதனால் தான் இது எமது பிராந்தியத்தில் கலந்துரையாடலுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விடயமாகும். Have to bring it to dialogue in our part of the world.